வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். காசாவை இரண்டாக பிரிக்கும் திட்டத்தை அமெரிக்காவும் இஸ்ரேலும் பரிசீலித்து வருகின்றன. அவை இஸ்ரேல் மற்றும் ஹமாஸால் கட்டுப்படுத்தப்படும் தனித்தனி மண்டலங்களாக இருக்கும். ஹமாஸை ஆயுதம் அகற்றி அதிகாரத்திலிருந்து அகற்றும் வரை இஸ்ரேலின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதியில் மட்டுமே மறுசீரமைப்பு பணிகள் நடைபெறும். அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே.டி. வான்ஸும் ஜனாதிபதி டிரம்பின் மருமகன் ஜெராட் குஷ்னரும் இஸ்ரேலிய ஒரு செய்தியாளர் சந்திப்பில் இந்த திட்டத்தை சுருக்கமாக கூறினார்கள். அவர்கள் போர் நிறுத்தத்திற்கு பின் காசாவில் செய்யப்பட வேண்டிய மாற்றங்கள் தொடர்பாக திட்டமிடவே இஸ்ரேல் சென்றனர். போர் நிறுத்தத்துக்கு பின் காசாவில் இஸ்ரேல் இப்போது சுமார் 53% பகுதியை கட்டுப்படுத்துகின்றது. இப்போது காசாவில் 2 பகுதிகள் உள்ளன. ஒன்று ஒப்பீட்டளவில் பாதுகாப்பானது, மற்றொன்று நம்ப முடியாத அளவுக்கு ஆபத்தானது. பாதுகாப்பான பகுதியை புவியியல் ரீதியாக விரிவுபடுத்துவதே இலக்கு என்று வான்ஸ் கூறினார். அதுவரை ஹமாஸின் கட்டுப்பாட்டில் இருக்கும் பகுதிகளுக்கு மறுகட்டமைப்புக்கான எந்த நிதியும் செல்லாது என்றும் பாதுகாப்பான பக்கத்தை மறுசீரமைப்பதில் கவனம் செலுத்தப்படும் என்றும் குஷ்னர் கூறினார். காசாவில் வசிக்கும் பாலஸ்தீனியர்களுக்கு தங்குவதற்கு ஒரு இடம், வேலைகள் பெற ஒரு இடம், வாழ ஒரு இடம் ஆகியவற்றை வழங்குவதற்காக புதிய காசாவாக கட்டுமானத்தை தொடங்க IDF கட்டுப்பாட்டில் இருக்கும் பகுதியில் தற்போது சில பரிசீலனைகள் நடந்து வருகின்றன என்று குஷ்னர் கூறினார். அமெரிக்காவும் இஸ்ரேலும் அமைதி பேச்சுவார்த்தைகளில் கொண்டு வந்த இந்த திட்டத்தால் அரபு மத்தியஸ்தர்கள் பீதியடைந்துள்ளனர். அரபு அரசாங்கங்கள் காசாவை இரண்டாக பிரிக்கும் யோசனையை கடுமையாக எதிர்க்கின்றன. இது காசா பகுதிக்குள் நிரந்தர இஸ்ரேலிய கட்டுப்பாடு மண்டலத்துக்குள் வழிவகுக்கும் என்று வாதிடுகின்றனர். இந்த திட்டத்தின் அடிப்படையில் காசாவை காவல் செய்ய வெளிநாட்டு துருப்புகள் நியமிக்க வாய்ப்பு இல்லை. ஒரு மூத்த நிர்வாக அதிகாரி ஒரு ஆரம்ப சோதனை என்றும் வரும் நாட்களில் புதுப்பிப்புகள் வழங்கப்படும் என்றும் கூறினார். அக்டோபர் 10 நடைமுறைக்கு வந்த ட்ரம்ப் மத்தியஸ்த போர் நிறுத்தம் இஸ்ரேலிய ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளை குறிக்கும் வரைபடத்தில் ஒரு மஞ்சள் கோட்டை வரைந்தது. மஞ்சள் கோட்டை தாண்டி சென்றால் தாக்குதல் நடக்கும். பல்வேறு அளவுகோல்கள் பாதிக்கப்படுவதால் இஸ்ரேலிய மண்டலம் சுருங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இரண்டாக பிளவுபட்ட காசா என்ற திட்டம் ஹமாஸை ஆயுதம் அகற்றுவது மற்றும் அந்த பகுதியை மேற்பார்வையிடக்கூடிய ஒரு மாற்று அரசாங்கத்தை நிறுவுவது ஆகியவற்றுக்கு அவசியம் என்கின்றன இஸ்ரேலும் அமெரிக்காவும். காசாவை மீண்டும் கட்டியெழுப்ப தேவையான பில்லியன் கணக்கான டாலர் முதலீட்டிற்கு பாதுகாப்பான சூழலை உருவாக்குவது இன்னமும் தீர்க்கப்படாத பிரச்சனையாகவே உள்ளது. ட்ரம்பின் அமைதி திட்டம் காசாவை நிர்வகித்த தொழில்நுட்ப வல்லுநர்கள் குழுவையும் பாதுகாப்பை வழங்க ஒரு சர்வதேச படையையும் குறிப்பிடுகிறது. ஆனால் விவரங்கள் இன்னமும் உருவாக்கப்படவில்லை. பல அரபு அரசாங்கங்கள் மேற்கு கரையில் பெரும் பகுதியை நிர்வகிக்கும் பாலஸ்தீனிய ஆணையத்தால் இந்த பகுதி மேற்பார்வையிடப்பட வேண்டும் என்று நம்புகின்றன. ஆனால் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு பாலஸ்தீனிய ஆணையத்தை காசாவுக்குள் அனுமதிப்பதை கடுமையாக எதிர்க்கின்றார். ட்ரம்பின் சிறப்பு தூதர் ஸ்டீவ் விக்காவுடன் இணைந்து காசாவை இரண்டாக பிரிக்கும் திட்டத்தில் குஷ்னர் உந்து சக்தியாக இருப்பதாக வெள்ளை மாளிகை அதிகாரிகள் தெரிவித்தனர். குஷ்னர் இந்த திட்டம் குறித்து ட்ரம்ப் மற்றும் வான்ஸிடம் விளக்கியுள்ளதாகவும் அவர்களின் ஆதரவை பெற்றுள்ளதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். இருப்பினும் சில அதிகாரிகள் இந்த திட்டம் சாத்தியமானதாக மாறுவதற்கு முன்பு பல கேள்விகளுக்கு பதில் வேண்டும் என்று குறிப்பிடுகின்றனர். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு காசாவின் ஒரு பகுதியின் கீழ் வசிக்கும் பாலஸ்தீனியர்களுக்கு தினசரி சேவைகளை எவ்வாறு வழங்குவது என்பது உட்பட பல கேள்விகள் உள்ளன. போர் நிறுத்தம் எட்டப்படுவதற்கு முன்பே ஹமாஸ் கட்டுப்படுத்தாத சில பகுதிகளை மீண்டும் கட்டியெழுப்பது குறித்து நிர்வாகம் பரிசீலித்தது. இது பாலஸ்தீனியர்களின் வாழ்க்கை நிலைமைகளை மேம்படுத்தும் மற்றும் ஹமாஸுக்கு பிந்தைய காசாவின் அடையாளமாக செயற்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். ஹமாஸ் உறுப்பினர்கள் இஸ்ரேலின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிக்குள் நுழையாமல் இருப்பதனை எவ்வாறு உறுதி செய்வது என்பது பற்றிய கவலையும் உள்ளது. சில அமெரிக்க அதிகாரிகள் இது இஸ்ரேலிய அதிகாரிகள் தலைமையிலான ஒரு சோதனை திட்டமாக இருக்கும் என்கின்றார்கள். அதாவது சோதித்து பார்க்க போகின்றார்கள். சோதனை வெற்றியடைந்தால் திட்டம் நிறைவேற்றப்படும். போருக்கு பிந்தைய காசாவின் நிர்வாகத்தை நடத்தப் போவதாக யார் என்பதை கண்டுபிடிப்பதற்கு இந்த திட்டத்தின் மூலம் அமெரிக்கா நேரத்தை வாங்க முயற்சிப்பதாக தெரிகின்றது. அமெரிக்காவின் முதன்மையான முன்னுரிமை காசாவில் இறந்த சில பணிய கைதிகளின் உடல்களை பெறுவது மற்றும் ஒரு போர் நிறுத்தத்தை கடைபிடிப்பது. ஹமாஸ் ஆயுதங்களை களைய உறுதியளிக்கவில்லை. அதற்கு பதிலாக காசாவின் மக்கள் தொகையின் மீது தனது கட்டுப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்த தமது பாலஸ்தீனிய எதிரிகள் கடும் நடவடிக்கை எடுத்துள்ளது. அவற்றில் பெரும்பாலானவை இஸ்ரேலிய கட்டுப்பாட்டு பகுதிக்கு வெளியே உள்ளன. இஸ்ரேலிய ராணுவம் பல சந்தர்ப்பங்களில் ஹமாஸ் இஸ்ரேலிய துருப்புகளை நோக்கி துப்பாக்கி சூடு நடத்தியதாக கூறியுள்ளது. இனி அப்படி நடக்காது என்று ஹமாஸ் உறுதியளித்துள்ளது. காசாவில் இஸ்ரேலிய கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளை மட்டும் மீள கட்டியமைக்கும் திட்டம் ஹமாஸை அரசியல் ரீதியாக பலவீனப்படுத்தக்கூடும். காரணம், இஸ்ரேலின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதியில் புதிய குடியிருப்புகள், மருத்துவமனைகள், மின்சாரம், சுத்தமான குடிநீர் என்று வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தும் கிடைக்கும். அதனால் பாலஸ்தீனிய மக்கள் அந்த பகுதியில் வாழ ஆசைப்படலாம். அவர்கள் சிறிய சிறிய குழுக்களாக பாதுகாப்பு சோதனைகள் செய்யப்பட்டு இஸ்ரேலின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிக்கு அனுப்பப்படலாம். அது ஹமாஸை அரசியல் ரீதியாக பலவீனப்படுத்தக்கூடும். அதே நேரத்தில் இஸ்ரேலின் ராணுவம் ஹமாஸின் போரிடும் திறனை
மேலும் குறைக்க இந்த திட்டம் உதவும் என்று டெல் அவீவை தளமாக கொண்ட தேசிய பாதுகாப்பு ஆய்வுகள் நிறுவனத்தின் மூத்த ஆராய்ச்சியாளர் ஒஃபர் குட்டர்மான் கூறினார். காலப்போக்கில் இஸ்ரேல் ஹமாஸின் கட்டுப்பாட்டிலிருந்து அதிக நிலப்பரப்பை கைப்பற்றக்கூடும். அதே நேரத்தில் காசாவின் எல்லைக்கு அருகிலுள்ள இஸ்ரேலிய நகரங்களுக்கிடையே ஒரு பாதுகாப்பு இடையகத்தை வலுப்படுத்தும் என்றும் அவர் கூறினார். இன்னமும் ஆரம்ப கட்டத்தில் இருக்கும் இந்த திட்டம் காசாவில் ஹமாஸின் அதிகாரப்படியை குறைத்து காசாவில் ஹமாஸ் இல்லாத தீர்வுகளை உருவாக்கும் விதத்தில் முன்பு இஸ்ரேல் போட்ட ஒரு திட்டத்தின் புதிய வடிவம் என்று இஸ்ரேலின் பாதுகாப்பு படையின் இன்னமும் நெருக்கமாக உள்ள முன்னாள் மூத்த பாதுகாப்பு அதிகாரி அமீர் அவிவி கூறினார். முன்பு போடப்பட்ட இந்த திட்டங்கள் ஒருபோதும் தொடங்கவில்லை, அவை செயல்பட முடியாதவை என்று விமர்சிக்கப்பட்டன. இந்த திட்டம் காசாவை நிரந்தரமாக பிரிப்பதாக இருக்காது, மாறாக ஹமாஸை ஆயுதங்களை அகற்ற அழுத்தம் கொடுப்பதாக இருக்கும் என்று அவிவி கூறினார். ஹமாஸ் பின்வாங்கவில்லை என்றால் இஸ்ரேல் தனது கட்டுப்பாட்டு மண்டலத்தை விரிவுபடுத்தி முயற்சித்தால் அதை கண்டு நான் ஆச்சரியப்பட மாட்டேன் என்றும் அவிவி கூறினார். காசாவை பிரிக்கும் எந்த ஒரு திட்டமும் பாலஸ்தீனியர்களிடமிருந்து கடுமையான எதிர்ப்பை சந்திக்க வாய்ப்பு உள்ளது என்று ஐரோப்பிய வெளியுறவு கவுன்சிலின் உறுப்பினரான தஹானி முஸ்தபா கூறினார். அவரும் மேலும் கூறிய போது, போரின் தொடக்கத்திலிருந்தே இஸ்ரேல் மேற்கு கரையில் செய்ததைப் போலவே காசாவில் மீண்டும் செய்ய முயற்சிக்கும் என்று பாலஸ்தீனியர்கள் கவலை கொண்டுள்ளனர். இஸ்ரேல் முழு பாதுகாப்பு கட்டுப்பாட்டையும் எடுத்துக்கொண்டு காசா மக்களை சிறிய இணைக்கப்படாத கட்டுப்பாட்டு பகுதிகளுக்குள் வாழ கட்டாயப்படுத்துகிறது. பாலஸ்தீனிய அரசுக்கு பிராந்திய தொடர்ச்சியின் உரை பகுதியை காசாவை பிரதித்துவப்படுத்துகிறது என்று முஸ்தபா கூறினார். இதுபோன்ற ஒரு திட்டம் பாலஸ்தீனியர்கள் மத்தியில் அச்சத்தை உருவாக்கக்கூடும் என்றும் அவர் கூறினார். இஸ்ரேலில் உள்ள புதிய சிவில் இராணுவ ஒருங்கிணைப்பு மையம் சிஎம்சிசி காசாவின் நிலைத்தன்மை மற்றும் சிவில் நிர்வாகத்தை நோக்கிய மாற்றம் பாதுகாப்பானதாகவும் நிலையானதாகவும் இருப்பதை உறுதி செய்யும் என்று அமெரிக்க மத்திய கட்டளை தளம் சென்கோமின் செய்தி தொடர்பாளர் தளபதி டிம் ஹாக்கின்ஸ் வியாழக்கிழமை தெரிவித்தார். இந்த வாரம் கிரியாட் கேட் அருகே செயல்பட தொடங்கிய சிஎம்சிசி சென்கோமின் தலைமையில் வெவ்வேறு நாடுகளின் இராணுவத்தினரின் கூட்டு நடவடிக்கை. இது போர் நிறுத்தம் அதன் 2வது வாரத்தில் நுழையும் போது சர்வதேச மனிதாபிமான மற்றும் இராணுவ முயற்சிகளை ஒருங்கிணைப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது என்றும் அவர் கூறினார். எந்தெந்த நாடுகள் காசாவுக்கு படைகளை அனுப்பலாம் என்பதை குறிப்பிடவில்லை என்றாலும் அங்குள்ள முயற்சிகள் சேருவதில் குறிப்பிடத்தக்க ஆர்வம் இருப்பதாக அவர் கூறினார். பலர் சிஎம்சிசியை ஒரு இராணுவ கூட்டணியாக கருதினாலும் அதன் ஆணை மிகவும் விரிவானது என்று ஹாக்கின்ஸ் கூறினார். இது மற்ற இராணுவங்களை போன்றது அல்ல. இதில் இராணுவங்களுக்கு வெளியே சர்வதேச பங்குதாரர்கள், மனிதாபிமான இயக்கங்கள் மற்றும் தனியார் துறை நிறுவனங்கள் அனைவரும் இணைந்து செயல்படுவது பற்றி நாங்கள் பேசுகின்றோம். பல சர்வதேச கூட்டாளிகள் ஏற்கனவே சிஎம்சிசிக்கு வந்துள்ளனர் என்று ஹாக்கின்ஸ் கூறினார். சிஎம்சிசியின் துணை தளபதி ஒரு பிரிட்டிஷ் பொது அதிகாரி. வரும் நாட்கள் மற்றும் வாரங்களில் மேலும் பல நாடுகளும் அமைப்புகளும் இணைகின்றன என்றும் அவர் கூறினார். போர் நிறுத்தத்தை பராமரிப்பதில் சிஎம்சிசியின் பங்கு குறித்து கேட்டபோது, காசாவுக்குள் ஏற்படும் முன்னேற்றங்களை நிகழ்நேரத்தில் கண்காணிக்க அனுமதிக்கும் ஒரு செயல்பாட்டு தளத்தை ஹாக்கின்ஸ் குறிப்பிட்டார். காசாவில் தரையில் என்ன நடக்கிறது என்பதை பார்க்க எங்களுக்கு சிஎம்சிசி உதவுகிறது என்று அவர் கூறினார். சர்வதேச கூட்டாளிகள், அரசு சாரா நிறுவனங்கள் மற்றும் தரையில் கண்களையும் காதுகளையும் வைத்திருக்கும் உளவு அமைப்புகளின் தரவை நாங்கள் ஒன்றிணைக்கின்றோம். இது காசாவில் எங்கு உதவி அதிகம் தேவை என்பதை அறிய எங்களுக்கு உதவுகிறது, மேலும் போர் நிறுத்தம் நீடிப்பதை உறுதி செய்கின்றது. போர் நிறுத்தத்தை கண்காணிக்கும் சிஎம்சிசியின் பணியின் மையமாகும் என்று ஹாக்கின்ஸ் தெரிவித்தார். ஒரு நிலையான மற்றும் பாதுகாப்பான காசாதான் எங்கள் நோக்கம் என்றும் அவர் கூறினார்.